வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். 1/6 மாதம் 2026 வருஷம் 1ஆம் தேதி. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நேற்று பழைய மாடுக அட்டவான்ஸ் போட்டதெல்லாம் பிடிக்காம நிறைய இருக்குது. அது எப்படி என்ன வேறுங்களும் நடப்புன்னு சொல்கிறேன். எல்லாம் ஃபோன் எடுக்காதவங்க கொஞ்சம் பேர், 2 நாள் போய் பிடிக்கணும்னு சொல்கிறவங்க 2 பேர் எல்லாம் இருக்கிறாங்கன்னு மாடுகளே கலையில். இது நேற்று போட்டு நல்லா பழைய மாடுக்கிட்ட 3 மொட்டை இன்றைக்கி விற்பேன்னா 3 மொட்டையும் விலையை குறைச்சிருக்கிறேன். விலை நேற்றெல்லாம் கேட்டாங்க, ஒத்து வரல. இப்போ வாங்கின காசுக்கு ஒவ்வொரு டைம் கை காசு வந்தால் தானே நம்ம விட முடியுங்க. மாடு விலை கராக்கி இது மடி கொஞ்சம் ஒரு சைடு லைட்டாக இழுத்த மாதிரின்னு சொன்னேன். நீங்கள் 5 நாள் 9 லிட்டரு கறந்து பிடிச்சிக்கலாம். மாடு பெருவிட்டு கிடக்குதுங்க. பல்லும் நல்ல பல். இதெல்லாம் ஒரு காலத்தில் 45 ரூபாய்க்கு போகும் கைக்கிற மாடு. அப்பேற்பட்ட மொட்டை ஃபஸ்ட்டு மொட்டை. இந்த 2வது மொட்டை பார்த்திங்கன்னா மாடு இழப்பத்தை நேற்று 34,000 தான் போட்டிருந்தேன். என்னங்க அந்த பெரிய மொட்டை அருமக்கறவை தீனி தண்ணிக்கு இல்லாமல் இப்போ நான் மனசார சொல்கிறேங்க. இப்போ சாயங்காலம் 5 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிற 1ஆம் தேதி காலையில் நான் தண்ணி கட்டி ஒரு சுட்டு வைப்புள் வச்சுட்டு போனது தான். மீண்டும் இப்போ தான் வந்து நான் தண்ணி கட்டி வைப்புளும் கூட வைக்கலப்போ. அதனால் அதுக்கு வவுதுகளுக்கு வயிறே குறையாமல் தண்ணி கட்ட முடியாது இல்லைங்க. கொஞ்சம் 2 புல்லு கடிக்கு ஏதோ ஒரு 1.5 குடம் தண்ணி குடிச்சிருக்குது இப்போ. அதனால் தீனி தண்ணி பக்கம் பண்ணுங்கன்னா சூப்பராக கறக்கு. 34,000 தான் போட்டது. மாடு நல்ல நெருகம். இப்போ டாட்டா ஏசியில் பிறகு டோர் வார்ஸ் அந்த அளவுக்கு நெடுங்க மாடு. வயசெல்லாம் நல்ல வயசு. 3ஆம் நீத்தினே வச்சுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ கொடுக்குற காசுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செனமாடு ஒன்று அன்றைக்கி போட இருக்குது. அதெல்லாம் நடப்பில் எப்படி என்ன வேறங்கிறது அது இருக்குது. அந்த கருப்பு மூட்டையெல்லாம் எப்போ அட்வான்ஸ் போட்டவங்க போனே எடுக்கலை. அதெல்லாம் கம்மியான ரேட்டு கொடுத்துருக்குறேன். பார்க்கலாம் 2 நாள் பார்த்து போட்டு உங்களுக்கு நான் மீண்டும் போடுறேன். அதே சென்னையிலின்னு சொன்ன மாதிரி நாளைக்கு தாங்க சந்தைக்கு கொண்டு விடணும், பொள்ளாச்சி சந்தைக்கு. அடுத்து 3வது மொட்டை. இது கறவை கொஞ்சம் கம்மிங்க. ஆனால் கறவை கூடும், கண்டிப்பாக கறவை கூடும். அதுக்கு தகுந்த விலை கம்மியாக தரேன். 34,000 போட்டிருந்தேன். இன்னும் 2 ரூபாயும் கூட தள்ளி பால் கம்மி கொண்டு நீங்கள் உண்டு பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் 1.5 2 இருந்தால் 2 வரும் உறுதியாக. 32,000 கூட கொடுங்க. மாடுகாடு திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர் என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நான் போடுற மாடுகள் கம்மியான ரேட்லேயும் மாதிரி பில்லு 2 அள்ளி போட்டு காமிக்கிறேன். அது எப்படித்தே வாரி தள்ளுதான் பாருங்கள். அதை வைக்கப்பில் ஒரு சுட்டு வெடியால் வசது. எல்லாம் அங்கிட்டு மாடுகளுக்கு இங்கிட்டு வீட்டில் சொந்த வேலையை கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு கட்டியே தள்ளுற பொழப்பாக கிடக்குது. அட்வான்ஸ் கொடுத்துருவங்க, அதுக்கு தகுந்து ஏற்றிட்டு போகிறாங்களா? அதுவும் இல்லை. அதுவும் இன்றைக்கி நாளைக்குன்னு கிடக்குது. சரி, எப்படி நடப்புங்கிறத பார்க்கலாம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லு என்னென்ன கணக்குது வருங்க. அரைக்கட்டு பில்லு திங்கி வச்சு தின்னுவோடு தண்ணி குடிக்கி நல்லா கறந்து நல்லா பொம்பளை புள்ள 6 வேணால் பிடிச்சிக்கலாம். நல்லா கறந்து நல்லா இருக்கிற மாடுது. அந்த பெரிய மாடு திங்கிறத பார்த்தா பயந்துக்கணும். இந்த பெரிய மட்டை 38,000 போட்டுருக்கிற தர்றேன் உங்களுக்கு. 38,000க்கு அப்படியே வாயினை பார்த்தா திங்க வைக்கப்புள்ள இல்லை. அன்னைக்கு தள்ளிடு பில்லு தண்ணி தீனி அதுக்கு நான் வயிற்றுக்கு கொடுக்க முடியல. நீ இப்போ வீடியோவை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு சுட்டு பில்லை வச்சு அவ்வளோதான். அதோட அமைச்சு காட்டில் ஓடிக்கு மேவுகளை ஒரு 1/2 பொருட்கள் இருக்குதுங்க. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு டைம் எல்லாம் போகிறது. எந்த மாடு வேணுமோ தாராளமாக கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க.